மற்ற மாவட்டங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தேர்தல் பணிகளிலே செயல்படுகின்றது. அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எதிர்வருகின்ற 2026 நாம் கோயிலுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க வைத்து இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்து பணியாற்றிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய கனவை நிறைவேற்றி மாண்புமிகு சின்ன முன்னேற்ற கழகம் இன்று மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து இன்று இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு வலிமைமிக்க இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கின்றதுக்கு காரணம் பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய பேராதரவு தான். எப்படி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை அளித்து ஒட்டுமொத்த தமிழகமும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக விளங்கியதோ அதே போன்று எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் அடுத்த முறை இந்த பொற்கால ஆட்சி தமிழ் இதை கட்டுவதே நமக்கு பெருமைதானா அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சொன்னாரு. நீங்க பஸ்ல வரும்போது பேண்ட் போட்டு வந்திருப்பீங்க, நீங்க யாருன்னு கூட அடையாளம் தெரிஞ்சிருக்காது. இந்த வேட்டி கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற கம்பீரம் இருக்குது பாருங்க, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்க பேசிட்டு வந்தோம். ஏன்னா இந்த இயக்கம் இருக்கிறத இது ஒரு சாதாரண இயக்கம் இல்ல. ஏதோ நேற்று அடிச்ச மலையில் இன்றைக்கு முளைத்த காளான் போல சிலரெல்லாம் நான் தான் முதலமைச்சர் எடுத்ததுமே ஹை பிச் தான், லோ பிச்சே கிடையாது. எடுத்ததுமே உயர்ந்த எண்ணம் தான். உயர்ந்த எண்ணம்னா நாட்டு மக்களுக்கு உழைக்கிறேன் என்கிற எண்ணம் இல்லை. நான் வந்ததும் முதலமைச்சர் யார், எத்தனையோ பேர் சொல்றாங்க. நான் எடுத்ததுமே அந்த சப்ஜெக்ட் போல அருமையான ஒரு ஆட்சி, அற்புதமான ஒரு ஆட்சி, மனசாட்சியோடு நடக்கிற ஒரு ஆட்சி. இன்னும் சொன்னால் இந்திய திருநாட்டில் ஒரு முதலமைச்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிற ஒரு ஆட்சி நம்முடைய தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். அருமை தோழர்களே, இங்க வருகிற போது இது பெரிய மாநகர் கிடையாது, ஒரு கிராமப்புறம். பெரும் பெருமை, உண்மையாக சொல்லுகிறேன், பெரும் பெருமை. ஏனென்று சொன்னால் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை போட்டு பெரும் பெரும் தலைவர்களை கூப்பிட்டு ஒருவர் பேசி 1 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடத்துறத குக்கிராமம் இருக்குது பாரு, கிராமப்புறம் இருக்கிறார், ஒரு மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள் பார். இவர்கள்தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று சொல்லி மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி சொன்னார் அல்லவா, அதை இங்கே உணர முடியும். நான் உங்களை மிகைப்படுத்துவதற்காகவோ, இன்னும் சொல்லுகிறேன், உங்களை ஏமாற்றுவதற்காகவோ இதை சொல்லவில்லை. யதார்த்தமான உண்மை அதுதான். திமுக ஆட்சி என்றாலே மகளிருடைய நலன் என்றால் முதலில் அக்கறை செலுத்தும். அப்படியாகத்தான் இங்கே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கூட்டம் போல் நடக்கிறது. அண்ணா சொல்லுவார், திமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள் மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லுவாரே, அப்படியாப்பட்ட பல்கலைக்கழகம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. சகோதர சகோதரிகள், இளம் பெண்கள், இளம் சீரார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அருமை தோழர்களே, இந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பாடம் நடத்தப்படும் தெரியுமா? பகுத்தறிவு பாடம். பகுத்தறிவு பாடம் நடத்தப்படும். இந்த பகுத்தறிவு நமக்கு வந்துவிட்டு இந்த பாடத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு மதம் பிடிக்காது. இந்த பகுத்தறிவு பாடத்தில் நீங்கள் பயின்று வெற்றி அடைந்து விட்டால் அப்படின்னா எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்கக்கூடாது. இதில் சொல்லுகிற கருத்து சரிதான் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுமையானால் உங்களுக்கு பகுத்தறிவு வந்துவிடும். இந்த பகுத்தறிவு வந்துவிட்டால் உங்களுக்கு மதம் பிடிக்காது. உடனே நீங்க நினைச்சுக்கூடாது திமுக காரம்பாரா மதமே இல்லைன்னு சொல்றேன். அப்படி அல்ல. மதம் பிடிக்காது என்று நான் சொல்லுவது, மனிதனுக்கு பிடித்திருக்கிற மதங்கள் இருக்கலாம், ஆனால் மதம் பிடித்த மனிதர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. மதம் பிடித்த யானையை பாருங்கள், தன்னை வளர்த்தியவனையே தூக்கி பிரித்து மிதித்து விடும். பாதன் கடுமையான வெயில் பொழுது, கடுமையான இருள், கொட்டுகிற மலையிலெல்லாம் அந்த யானையை பராமரிப்பான். ஆனால் அதுக்கு மதம் பிடிச்சிட்டு என்ன பண்ண, அவனையே தூக்கி போட்டு மிதிச்சு கொன்றும். அந்த மதம் பிடித்த யானை எவ்வளவு முரட்டுத்தனமாக செயல்படுவோ அதை விட மிருகத்தனம் மனிதனுக்கும் வந்துவிடும். மதம் பிடித்த மனிதனாக நீங்கள் மாறிவிட கூடாது, நீங்கள் மாற மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அருமை சகோதரிகளே, அப்படி மாறுகிற பகுதி எது என்றால் வட மாநிலங்கள். ஏன் வட மாநிலங்கள் அப்படி இருக்கிறது? நான்கு ஆண்டுகளாக என்னென்ன சாதனை எல்லாம் செய்துள்ள இருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கு 10 ஆண்டுகளாக எடப்பாடி அரசு ஏதாவது செய்ததா? ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் 4 ஆண்டுகளாக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துள்ளார்கள் என்பதை அவர் விளக்கமாக பேசுவார். அதை நீங்கள் அனைத்து
பொதுமக்களிடம் கூறி வருகின்ற 2026 நம்முடைய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி கட்டிலே ஏற்றுவதற்கும் நம்முடைய தளபதி அவர்கள் 2வது முறையாக மீண்டும் முதல்வராக்குவதற்கு நீங்கள் அந்த பணியிலே இன்றிலிருந்து ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்காக தலைமை கழகத்தால் சிறப்பு பேச்சாளராக வருகின்றுள்ள CA கலீம் அவர்களையும் வருக வருக என கோவை